யார் எது சொன்னாலும் எதுவும் கோவிச்சுக்கிட்டு இல்ல. இன்னும் எங்க பிள்ளைங்களை பாக்கலையே. குடி வந்துருக்கீங்களா? பாடுறானு என் குடும்பத்தை. கண்ணே சைசியா குடும்பம் வரிசையா பாரு அங்க வரிசையா யாரும் கொழுந்தனாரா தோளுக்கு மேல வளர்ந்த பையங்கிறாங்க. இப்படித்தானா? தாய்க்கு தரப்புள்ள இது பெரிய பையனாமா? இவதான் என் முதல் பிள்ளை. இது அரமனைக்கு பிறந்தது. ஆமா, இன்னொன்னு இருக்கு. அவன் தான் என் புள்ள சின்னவன் குணசீலன். கண்ணே குணசீலா இந்த பையன் சாப்பாட்டுல வர வைக்க மாட்டான் கிடையாது. இது ரெண்டும் அரமனைக்கு பிறந்தது. உரம்பரைக்கு பிறந்தவன் நீ பாக்கலையே? அந்த ஒட்டப்புள்ள என் பிள்ளை நீ பாக்கலையே? முன்ன பொட்டப்பிள்ளை கூப்பிடாத நான் பாக்கணும். கொடுத்தே அனுப்பி விட்டு பழக்குது. கண்ணே சிவரஞ்சனி இது ரெண்டும் அரமனைக்கு பிறந்தது. இது உரம்பரைக்கு பிறந்தது. எப்படி எங்க குடும்பம்? ஐயோ என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஏதாவது குறை இருக்கா? எந்த குறையுமே இல்ல. போவோம் நீ இரு 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 இரு. என்ன வீட்டுக்கு வேங்காத்த மருமகம் வந்திருக்காங்க. நீ அவங்களும் பாக்கலையா? பொண்டாட்டி பாக்கல நீ? பாப்பா பாரு என் பொண்டாட்டியா? அந்த அக்கா வீட்டுல இருக்காங்க. இருப்பாங்க இருப்பாங்க. என்ன எங்க ஊர்ல தும்புளி பூஜை அடிப்பாங்க. நான் தும்முன்னா முடிஞ்சிச்சு கதை. தும்பும் செத்து போயிட்டானா தோசமே முடிஞ்சு போயிடும். செத்து போயிடுங்களா? என் மருமகளை பாக்கலையா? என்னே காஞ்சனா இந்த மாதிரி அமையணுமா இருக்காது? யாராவது உங்களால அப்படி காட்ட முடியுமா? இல்லம்மா இந்த மாதிரி யாராவது காட்ட முடியுமா? நான் சொல்லிட்டேன் முன்னையே, இது குடும்பம். இப்பதான் நாங்க அப்படியே படிப்படியா வெளியே வந்திருக்கோம். அது பெரிய புள்ள ஜெயசீலன், சின்ன புள்ள குணசீலன், என் புள்ள சிவரஞ்சனி, நான் என் மருமக கண்ணாட்டி. என்ன குறையா தெரியும்? எந்த குறையுமே இல்ல. குடும்பம் அருமையான எந்த பிரச்சனையும் இல்ல, குறையே கிடையாது. திரும்பி பாக்கண்டா. ஆமா, உனக்கு வந்து புருஷல்லாத ஒரு ஒண்ணுதான். எனக்கு புருஷன் இது. இதுக்கெல்லாம் காரணம் எங்க? அட அதான் ஒரு குறன்றியா? அட மண்ட நாய மண்டவா அந்த கஞ்சமணியில கவிதையாரி அவர் காடை கவிதை குடும்பத்தை மாறுறா தாயா ஒன்னு பாக்குறேன். வீட்டுக்கு நாட்டுக்கு அரசன் உங்க வீட்டுக்காரர் இந்த தாலிக்கு சொந்தக்காரன். அதெல்லாம் எங்க குடும்பத்தோட அழகு அப்படி எல்லாத்துக்கும் சூப்பரா இருமா. எல்லாத்து அழகும் சரி, மத்த அழகான புலில் அழகு
காக்கும் கடவுளாய் விளங்கும் கைலாசனாருடைய துணை இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இருக்காது சாமி. சூரியன் ஒளியும் ஆச்சு சுப்ராத வேதர் சூரியன் ஒளிந்தான் நம்ம அரமனைக்குள்ள ஆதிசிவனை வழிபடுவது வழக்கம். அடையாளம் தெரியும். இவர்தான் என் புருஷன், இதுதான் என் புள்ள. இவருக்கு பிறந்ததான் இந்த 3 பிள்ளைங்களா? அது இல்ல, அது வந்து மருமகன். இந்த 3 பிள்ளைங்க நான் தெளிவா இருக்கிறேன். நாங்களும் தெளிவா தான் இருக்கிறோம். தெளிவா இருக்கிறீங்க, பிள்ளைங்க ஒண்ணும் தெளிவில்லையே. ஆனா இவரு முகரைக்கு ஒண்ணு கூட செட் ஆடிய பிள்ளைங்க. எப்படி புரியல? இவரோட முகதாரே இல்லங்கிறனானே சொன்னாதானே தெரியும் எனக்கு. இந்த பொட்ட பிள்ளை இருக்குல்ல, அவங்க பிள்ளை, இந்த பிள்ளை கொள்ளைக்கார மூஞ்சி. இந்த பக்கம் அந்த பெரிய பையன் இருக்கிறவன, அந்த பெரிய பையன் அந்த மத்தாரக்கார மூஞ்சி அந்த பையன் ஒரு மாதிரி இருக்குது. இந்த சின்ன பையன் இருக்கிறவன, இந்த பையன் மூஞ்சி அப்படியே அச்சு அசலா எண்ணெய் ஊற்றி வச்சிருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் உள்ளாருங்களா அப்படிதான் போய் போயிட்டா அப்படி ஆனா பொக்கு பொக்குன்னு விட்டுட்டு போய் அப்படிதான் விட்டு போகுது. என்ன கணக்கு கேட்டீங்க? அந்த பொட்ட பிள்ளை கொள்ளைக்காரி மூஞ்சி, அந்த பெரிய பையன் நல்லா 4 பேருக்கு காதல கேக்குற மாதிரி சொல்லு. பெரிய பையன் இந்த நல்லா கனமா பெரிய பையன் மத்தாலக்கார விளம்பரம் ஆகி போச்சு சொல்லு. சின்ன பையன் ஐயா போல மாதிரி உருண்டையா, அந்த பையன் ஏன் மூஞ்சி சாடி ரொம்ப இருக்கும். சொரவதி போட்டா சொரக்காய் தானே முளைக்குது. உனக்கு தெரியுது இல்ல? சொரக்காய் போட்டா பொடலங்காய் முளைக்காது, சொரக்காய் தான் முளைக்கும். பூசணிக்காய் போட்டோம்னா பூசணிக்காய் போட்டா வெண்டைக்காய் முளைக்கும். வெண்டைக்காய் தான் முளைக்கும். பூசணிக்காய் தானே விதை போடுறோமா அதைத்தான் முளைக்கும். அப்புறம் எனக்கும் உனக்கு போடுறது அப்படித்தான் இருக்கும். எப்ப உங்க வீட்டு பக்கம் நான் வந்திருக்கிறேன், நானு அந்த கேட்டுக்குள்ள பூந்திருக்கிறேன் நானு முன்ன. அந்த மாதிரி ஆளா நானு. ஒரு பையன் சொல்லி என்னமா இப்பதானே கொண்டு வந்து அப்படி கூட்டி வச்சிருக்கோம் அடுப்பு கல்லு மாதிரி. ஆமாமா, குடும்பம் உங்க குடும்பம் மாதிரி இங்க உள்ள இல்ல எல்லாம் பேரு அண்ணன் தம்பி பாரு, எல்லாமே ஒரு வீட்டு குடும்பமா இருந்தாலும் பாரு, அங்க பாரு அங்கங்க பிச்சுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டாங்க. ஏதாவது இந்த கல்லுல ஏதாவது குழப்பி விட்டுறாங்க. என்ன எங்க அம்மா நான் ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னே பேத்து வச்சிருக்கிறான். ஆமா ஐயா அண்ணா அண்ணா ஓடியா ஓடியா. நம்ம குடும்பத்தை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாங்க. அதனால சூரிய உதயமாய் நேரம் ஆகி போச்சு. நம்ம ஒரே இடத்துல இருந்தா அதான் சொல்லுவாங்க, உளவாய் முடியலாம் ஊர்வாய் முட முடியாது. அது இல்லாம ஊரு கண்ணால பட்டுட்டோம்னா கண்ணாடி பட்டாலும் தப்பிச்சுக்கலாம், கண்ணாடி பட்டுட்டோம்னா வாழவே முடியாது. இவன் கண்ணாடி படுறது பொருளா இருக்கலாம். டேங்க வாடா டே பாரு, அவங்க பாரு அவங்க வீட்டுக்காரெல்லாம் குடிக்கார பொறுப்பிட்டாங்க பாரு. நாங்க மட்டும் தனியா இருக்குமா, நாங்களும் ஒரு சிலோட தான் இருக்குன்னு சொல்லி பொறுப்பிட்டாங்க. ஒண்ணு கூட போறாங்க, ஒண்ணு கூட போவாங்க. அந்த போரை முன்ன எடுக்கணும், அந்த போர் சண்டைக்கு தான் போறாங்க. எல்லாம் உட்காந்து அந்த கைய மண்ணு கூட்டி அப்படியே அவுட்டி வச்சு ஒண்ணு கூட்டி வரலாம். மண்ணு பொறுத்துப்பா நமச்சிவாய நமக கருணாகரா